பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று வரை பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல 193 நாடுகள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு புதிதாக ஒரு நாடு இணைந்துள்ளது. அதாவது பலுசிஸ்தான் தங்களை சுதந்திரமான ஒரு நாடாக அறிவிச்சிருக்காங்க. 193 இறையாண்மை உள்ள ஒரு நாடுகளுக்கு மத்தியில பலுசிஸ்தான் சேருமா சேராதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா பலுசிஸ்தான் அவங்கள அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மேலும் அவங்க தங்களுடைய தலைநகரம் கொட்டா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கான தேசிய கீதத்தையும் பல்வேறு இடங்கள்ல பாட துவங்கிட்டாங்க. இன்னொரு கோரிக்கை அவங்க இந்தியாவை நோக்கி வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எங்களுடைய முதல் தூதரகத்தை நாங்க அமைக்க போகிறோம், அதுக்காக இந்தியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல ஐநாவை நோக்கி அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க எங்க நாட்டுல பணத்தை அச்சிட்டு வெளியிட போகிறோம், அதே மாதிரி எங்களுக்கான கட்டமைப்புகளை நாங்க மேம்படுத்துறதுக்காக நீங்க எங்களுக்கு நிதி விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையையும் ஐநாவை நோக்கி வெளியிட்டிருக்காங்க. சோ இதற்கெல்லாம் இந்தியாவும் ஐநாவும் அனுமதி கொடுப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில இந்த பலுசிஸ்தான் விவகாரம் எப்ப இருந்து தொடங்கியது, இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1948ஆம் ஆண்டு. அந்த காலகட்டத்துல எப்படி பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள்ள அனுப்பி காஷ்மீரை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதே போலதான் பலுசிஸ்தான்லயும் பண்றாங்க. ஆனா காஷ்மீர்ல அவங்களுக்கு கிடைக்காத வெற்றி பலுசிஸ்தான்ல கிடைச்சிருது. பலுசிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாக மாறுகிறது. அது ஒரு தனி மாகாணமாகவே இருக்கு. பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 42 - 44 விழுக்காடு பலுசிஸ்தான் தான். ஆனா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ள பலுசிஸ்தான் குறைவான மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 - 1.5 கோடி மக்கள் தான் அங்க இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான்ல 25 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் இந்த 42 விழுக்காடு நிலப்பரப்புல ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1.5 - 2 கோடி மக்கள் கிட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான்ல சிறுபான்மை மக்களா தான் கருதப்படுறாங்க. வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தெரியக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பலுசிஸ்தான் முதல்ல தனி நாடாக போக வேண்டும் அப்படின்னு தான் அவங்க விரும்பினாங்க. ஆனா பாகிஸ்தானும் அன்றைய பிரிட்டன் அரசாங்கமும் இதை விரும்பல. குறிப்பா அன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லைனாலும் பிரிட்டன் சொல்றதை கேட்டுதான் செயல்பட்டாங்க. அவங்க ஏன் பலுசிஸ்தானை தங்கள் கூட இணைச்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய பகுதிகளுக்கும், குறிப்பா ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்குமே ஒரு தொடர்பு இல்லாம இருந்தது. ஒருவேளை பலுசிஸ்தான் தனி நாடாக இருக்கும் பட்சத்துல அது இந்தியாவோட நல்ல ஒரு உறவுல இருந்தாங்கன்னு வைங்களேன், அது இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்பட வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் பாகிஸ்தான் பலுசிஸ்தானை தங்க கூட இணைச்சுக்கிட்டாங்க. அன்றைய காலகட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்த பலூச் மக்கள் மீது மிகப்பெரிய வன்மமும் வெறுப்பும் இருந்துகிட்டே தான் வந்தது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த பலுசிஸ்தானை சேர்ந்த மக்கள், பலூச் மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தொன்மையான முறையில ஃபாலோ பண்றவங்க. அவங்க ஃபாலோ பண்ற விதத்துக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதனாலேயே இவங்களுக்கு கலாச்சார ரீதியிலும் வழிபாட்டு முறையிலையும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. இதுதான் இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். இந்தியாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க பலுசிஸ்தானை தங்கள் கூட இணைச்சுக்கிட்டாங்க. 2வது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பலூச் நிலப்பரப்பு, பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புல மிக அதிகமான கனிம வளங்கள் இருக்கு. இதை கோட் பண்ணும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் காண்ட் சர்வைவ் வித்தவுட் த நேச்சுரல் ரிசோர்சஸ் இன் பலுசிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுக்களும் தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள், மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய வருவாய்க்கு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல விவசாயம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஆனாலும் பாலைவளம் போல இருக்கக்கூடிய இந்த பலுசிஸ்தான் பகுதி அவங்களுக்கு நிறைய இயற்கை வளங்களை அள்ளி கொடுக்குது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பலுசிஸ்தானை தங்கள் கூட அவங்க இணைச்சு இதுவரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே போல சீனாவை பலுசிஸ்தான் பகுதிக்குள்ள விட்டு சீன மக்களை வச்சுதான் இந்த பலுசிஸ்தானை இப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சீனா என்ன பண்ணுது, பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய வளங்களை தங்களுடைய நாட்டுக்கு சுரண்டி அந்த பகுதியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிருச்சு. ஆனா இதை பத்தி எல்லாம் பாகிஸ்தான் கவலைப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் சிலவற்றையும் அவங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளையும் சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சீனா பலுசிஸ்தான்ல பண்ணக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் பலூச்சிகள் தொடர்ந்து
தங்களுடைய போராட்டங்களை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த போராட்டம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது 1950கள்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சில நேரங்கள்ல வேகம் எடுக்கும், சில நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய ஆர்மி பலுசிஸ்தானுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்படித்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துச்சு. ஆனா 2017 இருந்து இந்த போராட்டம் இன்னுமே வேகம் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2022க்கு அப்புறமா இந்த போராட்டங்கள் இன்னுமே வேகம் எடுக்குது, இன்னுமே உக்கரமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி, அதை வந்து தமிழ்ல பலூச் விடுதலை படை, விடுதலை ராணுவம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்க தான் இந்த போராட்டத்தை இன்னுமே வேகம் எடுத்து கொண்டு போறாங்க. கடந்த பிப்ரவரி மாதத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினவே கடத்தினாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை கடத்தி அதுல இருந்த பாக் ராணுவ வீரர்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்க கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க பாகிஸ்தான் அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்தாங்க. இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகளும் இணைந்து இந்த பெகல்காம் சம்பவத்தை நடத்தி அதன் மூலமா இந்தியாவுக்கு எதிராக இந்த பலுசிஸ்தானுடைய கவனத்தை செலுத்தலாம். அதாவது பாகிஸ்தானியர்கள், நம்ம எல்லாருமே பாகிஸ்தானியர்கள், நமக்கு ஒரே எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தானுடைய திட்டம் அவங்களுக்கு எதிராகவே திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்க்க முடியுது. பலுசிஸ்தான்ல இந்தியாவும் பலுசிஸ்தானும் நண்பர்கள், நம்மளுடைய காமன் எதிரி யாரு பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரியான பதாகைகளை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பாகிஸ்தானுடைய திட்டம் இந்தியா கிட்டையும் படிக்கல. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட வம்பளுத்து மிகப்பெரிய சேதங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய ராணுவம் மிகப்பெரிய அளவுல சந்திச்சிருக்கிற அளவுக்கு ஆகி போயிருச்சு. அந்த அளவுக்கு அவங்க செயல்பட முடியாத தன்மையில இருக்காங்க. இதே நேரத்துல இந்தியா பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை தாக்கும் பொழுது பலுசிஸ்தானும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்ப நம்ம சீஸ்ஃபயரை அறிவிச்சாலுமே கூட பலுசிஸ்தான் இந்த சீஸ்ஃபயரை அறிவிக்கல. அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நேற்று ஒரு நாள்ல மட்டும் 71 இடங்கள்ல மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அங்க இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவுல சேதத்தை சந்திச்சு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் புறமுதுக்கிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து, பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்துட்டாங்க. பலுசிஸ்தான்ல இப்போ ஒரு பாகிஸ்தானியருக்கு கூட அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்த அரசு அதிகாரிகள் கூட வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பலுசிஸ்தான் அப்படிங்கிற நிலப்பரப்பு பலூச் மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இனி பாகிஸ்தான் அங்க போக முடியுமா, பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அங்க என்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை பிளான் பண்ணாங்க. அந்த சதி திட்டம் பாகிஸ்தானுடைய விதியவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் இப்ப முழுமையான பாகிஸ்தான் கிடையாது, வெறும் 58% நிலப்பரப்போட தான் இப்ப இருக்குன்னு நம்ம சொல்லணும். எப்பனா 42 விழுக்காடு பலுசிஸ்தானுக்கு போயிருச்சு. இதுக்கு அடுத்த கட்டம் போய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பர் பக்துன்வா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது வந்து தாலிபான், அதாவது ஆப்கானிஸ்தானை ஒட்டியுள்ள பகுதி. அங்க இருக்கக்கூடிய பகுதியும் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் எங்களுடைய வளங்களை சுரண்டுது, பாகிஸ்தான் எல்லா மக்களையும் ஒரே போல பார்ப்பதில்லை, அவங்க வந்து பஞ்சாப், சிந்த் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தான் உண்மையான பாகிஸ்தானியர்களா நினைக்கிறாங்க, எங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வைத்து அங்க இருக்கக்கூடிய டிடிபி, அதாவது தெறிக்கே தாலிபான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்ந்த ஒரு முக்கியமான உளவாளிகளும் அதிகாரிகளும் டெல்லிக்கு வந்து நம்மளுடைய உயர் அதிகாரிகளை சந்திச்சதாகவும் அவங்களும் அடுத்த கட்டமா பாகிஸ்தானை நோக்கி தாக்குதலை நடத்தி தங்களை வந்து தனி நாடாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அடிநாதம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் சிந்த் டாமினன்ஸ் தான். அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரைக்குமே பாகிஸ்தான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த ராணுவத்தை சேர்ந்த தளபதிகள்ல 90 விழுக்காடு நபர்கள் இந்த பஞ்சாப் சிந்த் மாகாணத்திலிருந்து வந்தவங்க தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆசிம் முனீர், அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல, நிறைய பேர் அவர் இறந்து போயிட்டாருலாம் சொல்றாங்க. ஸோ அவரு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் சிந்த் பகுதியை சேர்ந்தவர் தான். ஸோ இதன் மூலமாவே நமக்கு என்ன தெரியுது, இந்த பஞ்சாப் சிந்த் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் ஓவர் டாமினன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான்ல. இவங்க தான் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போறதுக்கு ஒரு காரணம். அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் இந்த நாடு பிரிவினைவாதம் அப்படிங்கிறது 1947 காலகட்டத்தில் நடந்துருச்சு. ஸோ இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரித்த நபர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களையாவது நீங்க ஒன்னா பாத்துக்கணும்ல, அவங்களையுமே அவங்க ஒன்னா பார்க்கல. அங்கேயுமே ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளங்களை சுரண்டி தாங்கள் சுகபோகமா வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, என்னப்பா என்னதான் போரா இருந்தாலும் நீங்க ஏன் தண்ணியை நிப்பாட்டுறீங்க, தண்ணியெல்லாம் நிப்பாட்டவே கூடாது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாவமே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அறிவு மோடி அவர்களுக்கு இல்லாமலா போகும்? நீங்க போய் பாகிஸ்தான்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு பாயுது, ஆனா பாகிஸ்தானுடைய எல்லா பரப்புக்கும் பாயுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா இந்த சிந்து பஞ்சாப் பகுதியை தாண்டி தான்
அடுத்த கட்ட பகுதிகளுக்கு இந்த நதி வந்து பாயும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகளும் ஆட்சியாளர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தண்ணியை தங்களுடைய நிலங்களுக்கு வாய்க்கால விட்டு இழுத்துக்கிறாங்க. மிகப்பெரிய பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து பஞ்சாப் பகுதிகளுக்கு தான் போகுது. அதையும் தாண்டி மிகப்பெரிய வெள்ளம் எதுவும் வந்துச்சுன்னா அப்படித்தான் பலுசிஸ்தானுக்கு போகுது. இன்னைக்கு பலுசிஸ்தான் இந்த அளவுக்கு வறண்ட ஒரு பகுதியா இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் தான். ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அதுல முக்கியமானது என்ன பாத்தீங்க அப்படின்னா தண்ணி. ஒரு தண்ணியே நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா இது போன்ற கிளர்ச்சிகள் வராம என்ன செய்யும்? மக்கள் தொடர்ந்து போராடதான் செய்வாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயமா தெரியலாம். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே காலகட்டத்துல தான் விடுதலை அடைகிறாங்க. இந்தியாவில இருந்து இதுவரைக்கும் 10 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரே ஒரு நபர் மலாலா அப்படிங்கிறவங்க தான் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதுவும் எதுக்கு? பாகிஸ்தானை எதிர்த்ததுக்கு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்ததுக்கு. அதாவது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்த ஒரு நபருக்கு நோபல் பரிசு கிடைக்குது அப்படிங்கன்னா இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய கொள்கையே மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படிங்கிறதுதான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் இந்தியாவை பாகிஸ்தான் இழுத்து விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட தேவையில்லாம உரண்டை இழுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பலுசிஸ்தானும் பாருங்க இந்தியா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறாங்க. நாங்க உங்க நாட்டுல தூதரத்துக்கு அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் சீனாவையோ யுஎஸ்ஏவையோ இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டை கேட்க வேண்டியதானே? இன்னைக்கு அவங்க தானே வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்தியா கிட்ட ஏன் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை கொடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். அதே போல டிடிபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தெரிக்கே தாலிபான் அவங்களுடைய படை தளபதிகளும் டெல்லியில முகாமிட்டு இந்தியா கிட்ட தான் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ பாகிஸ்தான் அவங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனையில தேவையில்லாம இந்தியாவை இழுத்து விட்டு இப்ப மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. சோ இந்த விவகாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தெரிக்கே தாலிபான் அமைப்புக்கும் பலுசிஸ்தானுக்கும் இந்தியா உதவி பண்ணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்துல எப்படி இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணமே நடக்காது. கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.